உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய பாரங்கள் இருக்கலாம், நிறைய கேள்விக்குறிகள் இருக்கலாம். எப்படி செய்ய போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன் என்கிற காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க, கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். நன்மையால் முடிசூட்டுவார். புதிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மைகளை தருவார். நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையான காரியங்கள் மட்டும்தான் வரும். தாயின் வயிற்றில் உருவாதுக்கு முன்னாடியே உங்களை அறிந்து தெரிந்து புரிந்து, இப்படிப்பட்ட ஒரு மகன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மகள் இந்த தேதியில் இந்த பூமிக்கு வரணும், அவங்களை இப்படி நான் வாழ வைப்பேன் என்று திட்டம் போட்டு எல்லாவற்றையும் தெரிந்து அனுப்பின தேவன் இந்த 2025 உங்களை கைவிடுவாரா? உங்களை விட்டு விலகுவாரா? மனுஷங்களுக்கு முன்பதாக தலை குனிஞ்சு நிற்க விடுவாரா? நிச்சயமா கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையும் என்றைக்கோ தொலைந்து போக வேண்டிய வாழ்க்கை தான், என்றைக்கும் நிர்மூலமாகி போக வேண்டிய வாழ்க்கை தான். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம ஒன்றும் 150 வருஷம் வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் வருஷங்களை கூட்டி தருகிறார். இதை நம்ம நினைவு கூற வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியில நம்ம புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு வருஷங்களை கூட்டி தருகிறார். எனவேதான் நான் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். இன்றைய தினத்திலும் ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக தியானித்து நாம் ஜெபித்து கடன் செல்ல போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் கூடி வந்திருக்கிறோம். அப்போ இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின நன்மைகள், செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைவு கூற வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் கர்த்தர் நடத்தின கிருபை, அந்த விதங்கள் எல்லாம் மிகவும் பெரியவைகள். ஏனென்றால் போன வருடத்தில் நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேகம் பேர் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. நம்ம சபையில் பாருங்கள், இந்த வருட துவக்கத்திலிருந்து நம்மோடு கூட பயணித்த நம்முடைய சபை போதகர் இன்று நம்மோடு கூட இல்லை. அப்போ எவ்வளவு மாற்றங்கள் ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதம். இது நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய இழப்பு. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மாற்றங்கள் வருகிறது. யோசிச்சு பார்க்குறீங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ எத்தனை குடும்பங்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்த மனிதர்களை இழக்கிறார்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் பார்க்குறோம். நம்ம குடும்பம், நம்ம சபை, நம்முடைய உறவினர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், இப்படி பார்க்குறோம். அதில் பார்க்கும்போதே நிறைய இழப்புகள், நிறைய மாற்றங்கள், நிறைய உயர்வுகள் என்ன செய்கிறது? ஆண்டவர் கொடுக்குறார், நன்மைகளை கொடுக்குற, எல்லாத்தையும் கொடுக்குறார், மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடை பார்க்கும்போது தினமும் எத்தனையோ 1000 பேர், ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்க்கும்போது எத்தனையோ லட்சம் பேர், ஒட்டுமொத்த உலகத்தையும் அகில உலகத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை இதுவரை நடத்தி இருக்கிறார். அப்போ அந்த நன்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அதான் வசனம் சொல்லுகிறது 100% உண்மை என்பது நம்ம வாழ்க்கையின் மூலமாக தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்போ அதை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். நிச்சயமாக நம்முடைய பலத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம நிற்பது கர்த்தருடைய பலத்தில். நம்ம வாழ்வது என்னுடைய பலத்தில் அல்ல, நான் வாழ்வது அவருடைய பலத்தில். நான் ஆகாரம் சாப்பிடுவது என்னுடைய பலத்தில் அல்ல, நான் சாப்பிடுவதும் அவருடைய பலத்தில். ஏன்னா கர்த்தர் கை திறந்தால் தான் கடலில் வாழுகிற திமிங்கலம் கூட ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என்றால், நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம், நாமும் நம்முடைய ஜனங்களும் எம்மாத்திரம். ஆண்டவர் கை திறக்காமல் ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் நமக்கு பலன் தராமல் எழும்ப முடியாது, நமக்கு ஆண்டவர் பலன் தராமல் நிற்க முடியாது, ஆண்டவர் நமக்கு பலன் தராமல் ஆகாரத்தை சாப்பிடக்கூட முடியாது. ஆகாரத்தை சாப்பிட்டா நமக்கு பலன் வரும், ஓகே, ஆனால் சாப்பிட்றதுக்கும் ஒரு பலன் வேணும். அதை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகள்
உங்களுடைய புருஷன் அல்லது மனைவி, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய நண்பர்கள், இவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நடத்தி இருக்கிறார். அப்போ அதுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். நீங்கள் எல்லாரும், அதாவது நன்றியுள்ள இருதயத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உணர்வுள்ள இருதயம் அது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் யார் உண்மையா ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் உங்களை இதுவரை அழகாக நடத்தினார் அல்லவா? உங்களுடைய குடும்பத்தை அழகாக நடத்தினார் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் அழகாக நடத்தினார் அல்லவா? உங்களுடைய புருஷன் அல்லது மனைவி அழகாக நடத்தினார் அல்லவா? நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழகாக செய்தார் அல்லவா? அது எல்லாரும் நினைத்து ஆண்டவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கா நன்றி செலுத்துங்க. முதல்ல உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நன்றி செலுத்துங்க ஆண்டவரத்தில். ஒவ்வொருத்தவங்களுடைய பெயரை சொல்லி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களுடைய பெயரை சொல்லி, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், உங்களுடைய புருஷன் அல்லது மனைவியாக இருக்கட்டும், உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், ஆண்டவரே அப்பாக்காக நன்றி, அம்மாக்காக நன்றி, புருஷனுக்காக நன்றி, மனைவிக்காக நன்றி, பிள்ளைக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, பேர பிள்ளைகளுக்காக நன்றி, தாத்தா பாட்டிக்காக நன்றி. இப்படி ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. ஏன்னா எல்லாரையும் காப்பது கர்த்தருடைய கிருபை. எல்லாரும் எப்படின்னா, நம்ம ஒரு நாள் நம்ம பலத்தில் காக்கப்பட முடியாது, நம்ம பலத்தில் ஒரு நாள் நம்மளால் நிற்க முடியாது. நம்ம நிற்பது ஆண்டுடைய பலத்தில், நம்ம ஜீவித்திருப்பது ஆண்டுடைய கிருபை. அதை நினைச்சு ஏசப்பாக்கு நன்றி சொல்வீங்களா? எல்லாரும் சொல்லணும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியோர் வரைக்கும் சொல்லணும். வாய்களை திறந்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போது, வரும்போது, வேலை செய்யும் போதில் ஆண்டவர் பாதுகாத்தாரு, நன்றி என்று சொல்லுங்கள். பைக்கில் பிரயாணம் பண்ணும்போது, காரில் பிரயாணம் பண்ணும்போது, இன்னும் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் பாதுகாத்தாரு, நன்றி என்று சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை ஆண்டவர் பாதுகாத்தாரு, நன்றி என்று சொல்லுங்கள். அப்பா அம்மா வேலைக்கு போகும்போது, அவங்க கடமைகளை செய்யும்போது, வண்டியில் பிரயாணிக்கும் போது கர்த்தர் பாதுகாத்தாரு, நன்றி என்று சொல்லுங்கள். எல்லாரும் இயேசுவே எமக்கு நன்றி, இயேசப்பா எமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பிற்காக நன்றி அப்பா. எங்களை நீ நடத்துகிற விதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. போகையிலும் வருகையிலும் பாதுகாக்கிறீரே, நன்றி இயேசப்பா. வேலை ஸ்தலங்களில் பாதுகாக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. படிக்கிற இடங்களில் பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. தங்குகிற வீடுகளில் பாதுகாக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு வாகனங்களில் பிரயாணிக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி இயேசப்பா. சபையில் உள்ள அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய விலையேறப்பட்ட பாதுகாப்புக்காக நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். நீங்கள் இந்த வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நம்ம அநேக தேவைகளோடு பிரவேசித்திருப்போம். எப்படி இதெல்லாம் செய்ய போகிறோம், எப்படி இதெல்லாம் நடக்க போகுது, எப்படி இதெல்லாம் நம்ம சாதிக்க போகிறோம், எப்படி இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும், எப்படி இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்ற கேள்விகளோடு இந்த 2024ஆம் ஆண்டு நம்ம பிரவேசித்திருப்போம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியுமா? நீங்கள் இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த புதிய வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது இந்த வருடத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த நன்மைகள் எல்லாம், தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்த விதத்தை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் உங்களுடைய தேவைகள் என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அப்போ அதற்கு நாம் நன்றி செலுத்தி ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவைகள் அதிகம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவைகள் அதிகம், நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கைக்கு தேவைகள் அதிகம். இந்த காலத்தில் ஒரு நாளை ஓட்டணுன்னாலே அதுக்கு நிறைய நன்மைகள் தேவை, நிறைய தேவைகள் சந்திக்கப்படணும். அப்போ தான் ஒரு நாளே நம்ம தாண்ட முடியும். ஆனால் கர்த்தர் எல்லா நாளிலும் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு பசி பட்டினி இல்லாதபடிக்கு, நமக்கு குடிக்க நல்ல தண்ணீரை கொடுத்து, உண்பதற்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து, உடுப்பதற்கு நல்ல உடையை கொடுத்து, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கடன் பாரங்கள் மத்தியிலே
நம்முடைய பண தேவைகள் மத்தியிலே எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்தார். அப்போ ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உண்மையாக கண்களை மூடி, ஏசப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே ஆண்டவரே. வருடம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்தீரே அப்பா. வருடம் முழுவதும் ஆண்டவரே தேவைகள் மத்தியில் எங்களை காத்தீரே ஆண்டவரே. மனிதர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து போகாதபடிக்கு எங்களுடைய தலையை நிமிர செய்தீரே ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா நன்றி என்று சொல்லுங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தபடியால் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நினைத்து பார்க்காத விதங்களில் எல்லாம் எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. நினைத்து பார்க்காத புதிய புதிய வாசல்களை எல்லாம் நீர் எங்களுக்காய் திறந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்தித்து இந்த நாளிலும் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிய கிருபை செய்து அப்படின்னா எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அநேக வருடங்களுக்கு முன்பாக, அநேக நாட்களுக்கு முன்பாக எல்லாம் புதிய வருஷம் அப்படின்னு சொன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு குஷி, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள நாட்களில் யாருக்கு முகத்தில் இந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறதுக்கே முடியல. உண்மை தானே நான் சொல்கிறது? உண்மைன்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கருத்தை காமிங்க பார்க்கலாம். சரி, அப்போது முன்னாடிலாம் புதிய வருஷம் நியூ இயர் வருதுன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த எண்ணிக்கை என்ன செய்து விட்டது? புதிய வருஷம்னாலே செலவு தான். புதிய வருஷம்னாலே கிறிஸ்மஸ்னாலே செலவு தான். ஏதோ பண்டிகை நாட்கள்னா என்னத்தை கொண்டாடி என்ன? இந்த நிலைமையை கர்த்தர் புதிய வருஷத்தில் மாற்ற வேண்டும். ஆமே. பழைய வருஷம் இதோட நல்லா இருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. புதிய வருஷத்தில் புதிய புதிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே இல்லை பாருங்க. ஏன்னா நம்ம வருத்தி வச்ச வரவுகள் அப்படி. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு லோன் எடுத்தோம்னா எடுக்கிறது எத்தனை வருஷத்துக்கு எடுப்போம்? எவ்வளோ வருஷத்துக்கு எடுக்கும்? குறைஞ்சபட்சம் லோன் இல்லாத சபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு சபை யாருக்கு கிடைக்கும் பாருங்கள், சந்தோஷம். இப்போ உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன். இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மினிமம், அப்படி தானே? 5 வருஷம் எடுப்பீங்க. இன்னும் சிலர் 20 வருஷம் 30 வருஷத்துக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? லோன் எடுக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த 30 வருஷத்துக்கும் நியூ இயர் உங்களுக்கு கிடையாது. 5 வருஷத்துக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா எது மனசில் இருக்கும்? நம்ம பாரங்கள், நம்ம தேவைகள், நம்ம கடன் பிரச்சனைகள். புதிய வருஷத்துலேயும் இவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, இவ்வளோ மாதம் இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வைக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறதுங்கிறதுனால இந்த தேவைகள் சம்மந்தப்பட்ட காரியம், பண கஷ்டங்கள், இதெல்லாம் தான் இந்த புதிய வருஷத்துக்கான எக்ஸைட்மெண்ட்டே என்ன செய்யுது? குறைக்குது. ஆனால் அதெல்லாம் போட்டோம், நம்ம யார் நம்புகிறோன்னா கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தர் மீனின் வாயிலிருந்து என்ன கொண்டு வருவார்? பணத்தை கொண்டு வருவார். நம்ம வெறும் உழைப்பை நம்பி இல்லை, வெறும் நம்முடைய சாமர்த்தியத்தை நம்பி இல்லை, அதற்கும் மேலான தேவனை நம்பி இருக்கிறோம். நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்முடைய பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ணணும், நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரத்திற்கு நம்ம உழைக்க வேண்டும். ஆனால் விளைய செய்கிற கர்த்தர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அநேகர் பிரயாசப்பட்டு தோற்று போகலாம், ஆனால் நான் பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு வெற்றியை தருவார். பிரயாசப்படுகிற எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்காக வாசல்களை திறப்பார். அதனால இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீங்கள் யாரும் அப்படிப்பட்ட கவலைகளை நீங்கள் வைக்காதீங்க. தயவுசெய்து என்னத்த நியூ இயர், என்ன பெரிய கொண்டாட்டம் அப்படிலாம் தயவுசெய்து யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதை விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுடைய சூழ்நிலைகளை நம்பாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீங்க. அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு தேவனை பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
பலவீனமா இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? புதிய வருஷத்துல உங்களை பலப்படுத்துகிற தேவனை பாருங்க. புதிய வருஷத்துல உங்களுக்கு சுகம் தருகிற தேவனை பாருங்க. பண கஷ்டங்களோடு, கடன் பாரங்களோடு புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிறீர்களா? நீங்க அந்த பாரங்கள், அந்த கவலைகள், அந்த இல்லாமை, அந்த நெருக்கங்களை பார்க்காதீங்க. இந்த நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஒரே நிமிடத்தில் மாற்ற வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தால் தான் பிழைக்க முடியும். அவரை நோக்கி பார்த்தால் தான் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். எனவே அதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. நமக்கு நாட்களை தருகிறவரே கர்த்தர் தான். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு புதிய வருஷத்தை தருகிறவர் யார் தான்? கர்த்தர். நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்படி என்றால் இந்த புதிய வருஷத்தை நமக்கு தரப்போகிறவர் யார்? கர்த்தர். வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அப்ப இந்த ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டினது யாரு? யாரு? கர்த்தர். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வருஷங்களை கூட்டி 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 தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அதாவது வாழவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வருஷத்தை கூட்டுறார். ஏதோ ஒரு வால்யூம் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி, நான் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் கூட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது போல ஒரு மனுஷனுடைய வருஷங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கூட்டுகிறார். அப்போ யோசிங்க, நம்முடைய வாழ்க்கையும் என்றைக்கோ தொலைந்து போக வேண்டிய வாழ்க்கை தான், என்றைக்கும் நிர்மூலமாகி போக வேண்டிய வாழ்க்கை தான். இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம ஒன்றும் 150 வருஷம் வாழ்வதற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கே தகுதியுள்ளவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் வருஷங்களை கூட்டி தருகிறார். இதை நம்ம நினைவு கூற வேண்டும். இந்த வருடத்தின் கடைசியில் நம்ம புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு வருஷங்களை கூட்டி தருகிறார். எனவே தான் நான் புதிய வருடத்துக்குள்ள பிரவேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2024ஆம் வருடத்தில் வந்திருக்கிறோம். 2024ஆம் வருடம் வரைக்கும் நம்ம ஒரு 2003, 2004, 2005 அந்த வருஷங்கள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளோ வருடங்கள் பயணிப்போம் என்று நிறைய பேர் யோசித்து பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் இவ்வளோ வருடத்தை நம்ம கூட்டி தந்திருக்கிறார். அப்போ இதே தேவன் இன்னும் எத்தனை வருடங்கள் நாம் கர்த்தருக்காக செயல்பட வேண்டுமோ, எத்தனை வருடங்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமோ, அத்தனை வருடங்களை கர்த்தர் நமக்கு கூட்டி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், நாம் வாழுவது தேவனுடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை வருஷங்களை தருகிறாரோ அத்தனை வருஷங்களையும் நாம் கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நான் சொல்லுகிறேன், நமக்கு வருஷங்களை கூட்டி தருகிறவர் கர்த்தர். நம்மளாம் நம்முடைய வருஷங்களை கூட்டிக் கொள்ளவே முடியாது. அப்போ இந்த வருஷத்தை கூட்டி தருகிற ஆண்டவர் தான் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? யார் நமக்கு தருகிறாரோ, தேவன் வருஷத்தை கூட்டி தருகிறார்னா அந்த வருஷத்துக்கு பொறுப்பு யாரு? யாரு? ஆண்டவர். சரியா? இப்போ நான் முயற்சி பண்ணி ஒரு காரியத்தில் இறங்கினா தானே நான் பயப்படணும். ஆண்டவரை நடத்தும் போது நான் பயப்படணுமா? அப்போ நான் சொல்லுகிறேன், நம்ம அப்படிதான் விசுவாசம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாருன்னா இந்த நாளுக்குள்ள பொறுப்பு ஆண்டவர் கையில் இருக்கிறது. எத்தனை சொல்ல புரியுது? ஆமென். இன்னைக்கு இந்த 29ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாருன்னா இன்னைக்குள்ள பொறுப்பெல்லாம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்கு. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அப்போ 2025 கர்த்தர் உங்களுக்கு தருவாரே ஆனால், கர்த்தர் எனக்கு தருவாரே ஆனால், அந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ளான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா நான் நம்புகிறேன், புதிய வருஷத்தின் முதல் நாளிலிருந்தே கர்த்தருடைய கரத்தின் நன்மைகளை நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 65 அதனுடைய 11ஆவது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 65 அதனுடைய 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய். வருஷத்தை எப்படி முடிசூட்டுகிறாரா? நன்மையால். நீங்களாம் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னுடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார்.
நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய பாரங்கள் இருக்கலாம், நிறைய கேள்விக்குறிகள் இருக்கலாம். எப்படி செய்ய போகிறேன், எப்படி நடத்த போகிறேன், எப்படி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறேன் என்கிற காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், நன்மையால் முடிசூட்டுவார். புதிய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மைகளை தருவார். நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையான காரியங்கள் மட்டும்தான் வரும். அப்படி நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மையானதை மட்டும்தான் செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. அப்போ வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அதனால நம்ம நாளைக்காக கவலைப்படக்கூடாது. சரிங்களா? மத்தேயு 6:34 வாசிங்க. மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுபோது. இப்போ 3 வசனங்களை நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? ஒன்று 2 ராஜாக்கள் 26, இன்னொன்று சங்கீதம் 65:11, இன்னொன்று மத்தேயு 6:34. முதல்ல சொன்னேன், வருஷத்தை கூட்டி தருகிறவர் கர்த்தர். வருஷத்தை நமக்கு கூட்டி தருகிறவர் கர்த்தர். புதிய வருஷத்தை தருகிறவர் கர்த்தர். அப்போ புதிய வருஷத்தை தருகிற தேவன் அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். புதிய வருஷத்தை தருகிற தேவன் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். எனவே நம்ம புதிய வருஷத்துக்காக கவலைப்படக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? வருஷத்தை கூட்டி தருகிறவர் கர்த்தர். நம்ம இதை லிட்டரலாக வைப்போம். 2025 நமக்கு தரப்போகிறவர் கர்த்தர். 2025 கர்த்தர் தருவார் என்றால் அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். அவர் நன்மையால் முடிசூட்டுவார் என்றால் நான் இந்த 2025க்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். சரி, இப்போ நாள் என்றால் என்ன? நாள்னா என்ன? இன்றைய தினம் அப்படின்னா என்னது? இன்னைக்கு. அது இங்கிலீஷ் கிராமரில் சொல்லுவாங்க ப்ரெசன்ட் டென்ஸ். என்னது ப்ரெசன்ட் டென்ஸ்? தமிழ் என்னது? நிகழ்காலம். அப்படிதானே? நிகழ்காலம். நாளைய தினம்னா அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தமிழில் என்னது? பெருங்காலமா? நெடுங்காலமா? எதிர்காலம் இல்லது வருங்காலம். கரெக்டு தானே? வருங்காலம் அப்படி என்றால் எதிர்காலம். சரி, உங்களுக்கும் எனக்கும் எதிர்காலம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யார் நமக்கு எதிர்காலம்? யார் எதிர்காலம்? பாட்டு மட்டும் பாடுவோம், எதிர்காலம் நீர்தானே, எதிர்பார்ப்பு. எதிர்காலம் யாருன்னு கேட்டா தெரியாதே. எனக்கு எதிர்காலம் யாருன்னு தெரியாது. அப்போ எதிர்காலம் நமக்கு யாருன்னா ஏசாவை மட்டும்தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பழைய காலமும் இப்போ நடக்கிறதுனா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். ஆனால் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் அறிந்தவர் யாருன்னா தேவன். சரிங்களா? வரப்போகிற காரியம், நடக்க போகிற காரியம், நமக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள், நாளைக்குரிய காரியங்கள், அடுத்த வருடத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் தெரிந்தவர் தேவன் ஒருவரே. அதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு ஆக்சஸ் எதோட முடியுது? இந்த ஒவ்வொரு செகண்டும் முடியுது. ஒவ்வொரு செகண்ட் நமக்கு ஆக்சஸ் முடியுது. அடுத்த செகண்டுக்குள்ள ஆக்சஸ் நம்மகிட்ட கிடையாது. நாளைக்குள்ள ஆக்சஸ் நம்மகிட்ட கிடையாது. நாளைக்கு எழும்புனா தான் நாளைக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்குள்ள ஆக்சஸ் நம்மகிட்ட கிடையாது. ஆனால் நாளைக்குள்ள ஆக்சஸும் சரி, 10 வருஷத்துக்குள்ள அப்புறமும் சரி, இல்லை 100 வருஷத்துக்குள்ள அப்புறமும் சரி, அதற்குரிய ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்போ எதிர்காலம் என்பது, நாளை தினம் என்பது கர்த்தர். எதிர்காலம் என்பது யாரு? தேவன். நாளை தினம் என்பது தேவன். அவர் தந்தால் தான் எனக்கு நாளை, அவர் தந்தால் தான் எனக்கு புதிய வருஷம், அவர் எனக்கு தந்தால் தான் அடுத்த ஜனவரி, அவர் எனக்கு தந்தால் தான் அடுத்த 2025. அப்போ எனக்கு எதிர்காலம் என்பது
அவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்லுகிறாரு, நீ நாளைக்காக கவலைப்படாதேன்னா அதை நான் பார்த்து கொள்வேன். உனக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலம் எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 46 அதிகாரம் அவனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 46 அதிகாரம் அவனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை வாசிப்போம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன், வேறொரும் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அப்படின்னா ஏற்கனவே நடந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருட இறுதியில் இது கொஞ்சம் முக்கியம். இந்த போன வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று ஆன்சராக வரும், அவரே தேவன், அவர் தான் என்ன நடத்தினார், வேறொரும் இல்லை, அவருக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஒரு முறை கூட வாசிங்க. அந்தத்தில் உள்ளவைகளை, அந்தத்தில் உள்ளம்னா என்ன? அந்தம்னா என்ன? எண்ட் பாயிண்ட், முடிவு. முடிவு உள்ளவைகளையும், அதாவது முடிகிற சூழ்நிலையில் இருக்கிறவைகளையும், அதாவது லேட்டர், நம்ம நேரமாக பார்த்த போல எதிர்காலம், வருங்காலம், இன்னும் ஒன்றும் நமக்கு தெரியாத அந்த காரியங்களையும் ஆதி முதற்கொண்டு இதுக்கு முன்பதாக நடந்த காரியங்களையும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். அப்போ ஆண்டவருக்கு இது எல்லாமே தெரியும். எது தெரியும்? ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும், எண்டிங் பாயிண்ட் அவருக்கு தெரியும். நம்ம இங்கே நடுவில் இருந்து தத்தளிச்சிட்டு இருக்கோம், நடுவில் இருந்து தத்தளிச்சிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஒரு கரையிலிருந்து ஒரு கப்பல் போகுதுன்னா அந்த கப்பல் ஓட்டுகிற கேப்டனுக்கு தெரியும் இது இந்த திசையை நோக்கி போகுது, இன்னும் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்துல போய் சேரும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வெளியே போய் நின்று, கப்பலுக்கு வெளியில் போய் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் என்ன தான் தெரியும்? என்ன தெரியும்? யாரெல்லாம் கப்பலில் போயிருக்கிறீங்க? அப்போ எப்படி சொல்கிறீங்க? நானும் போனதில்லை, ஆனால் சொல்கிறேன். எப்படின்னா, நடு கடலில் கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடு பார்த்தேன் தண்ணி. சரி, போட்டில் நம்ம போயிருப்போம்ல. போட்டில் போயிருக்கீங்களா எல்லோரும்? சின்ன படகுல போயிருக்கு, எல்லாம் தலை மட்டும் அடுத்தேன், நானும் போயிருக்கிறேன். அப்போது ஒரு நடுக்கடலில் போகும்போது கொஞ்சம் அந்த கரையை விட்டு தூரமாக போகும்போது வலது சைடு பார்த்தாலும் என்னதுதான் தண்ணி, இடது சைடு பார்த்தாலும் தண்ணி, முன்னாடி பார்த்தாலும் தண்ணி, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் தண்ணி, நாலா பக்கமும் தண்ணி. ஆனால் நமக்கு கரை எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு நடுக்கடலில் போட்டு நல்லா கப்பலை சுற்றி விட்டான்னு வைங்க, நல்ல போட்டை சுற்றி விட்டான்னா நமக்கு தலை கறங்கி ஒன்றுமே தெரியாது. எங்கே போகணுன்னு தெரியும், ஃப்ரண்டில் போகணுமா, பேக்கில் போகணுமா, சைடில் போகணுமா, ஒன்றுமே நமக்கு தெரியாது. ஆனால் அதை ஓட்டுகிற கேப்டனுக்கு தெரியும் எங்கே போனால் அடுத்த கரைக்கு போக முடியும். ஆனால் நடுவில் இருக்கிற இந்த பயணி ஒன்றும் தெரியாமல் தான் என்ன செய்வான், இருப்பான். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை படகு இப்போ எப்படி இருக்குதுன்னா நடுக்கடலில் இருக்குது. என்ன எப்படி இருக்குது? நடுக்கடலில் தான் இருக்குது. ஆனால் நம்மை கரையிலிருந்து அனுப்பினவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அதே தேவன் நம்ம கரை சேர்க்கவும் இருக்கிறார். எப்படி? நம்மளை கரையிலிருந்து அனுப்பினவரும் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு தெரியும் ஸ்டார்டிங் பாயிண்ட், நமக்கு தெரியாது. நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் நமக்கு தெரியாது. நம்ம இந்த பூமியில் பிரவேசித்து அதுவும் ஒரு 4-5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிறேன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய பிகினிங் பாயிண்ட் தெரியும், எங்கே நம்ம துவங்கினோம் என்று அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாது, நம்முடைய புத்திக்கு அது அப்பாற்பட்டது. ஆனால் எங்கே நம்ம முடிய போகிறோம், எங்கே போய் சேரப்போகிறோன்னு, எந்த நேரம்னு நமக்கும் தெரியாது. அது யார் அறிந்திருக்கிறா? ஆனால் ஒரு பெரிய காரியம் என்னன்னா, இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம அனுப்பினவர் யாரு, நம்ம கொண்டு சேர்க்க போகிறது யாருன்னு தெரியக்கூடிய பாக்கியத்தை ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருப்போம் யோசிச்சு பாருங்க. நம்மளை அனுப்பினவர் யாருன்னு தெரியல, நம்மளை கரை சேர்க்க போகிறது யாருன்னு தெரியல. அதாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன்.
ஞானஸ்நானத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன், ஆண்டவரை அறிந்த காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ரட்சிப்பின் அனுபவம் மட்டும் இல்லைன்னா நமக்கு தொடக்கமும் தெரியாது, முடிவும் தெரியாது, எங்கே போக போகிறோம் நமக்கு தெரியும், வாழ்க்கையே அர்த்தமற்றதாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்ன முடிவுன்னு எனக்கு தெரியும், எங்கே துவங்கினேன்னு எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை. சத்தம் வரலையே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை. இன்னும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை. அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலாவது கரெக்டாக சொல்லணும், இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை. உண்மையில் சில இடங்கள் நான் போகும்போது நல்ல சத்தமாக ரிப்ளை பண்ணுறாங்க. எனக்கு இங்கேயே பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது, நீங்கள் தான் சத்தமாக பேசுகிற மாதிரி தோணும். ஆனால் சில இடங்களுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. ஆனால் நீங்களும் அதுக்கு ஈக்குவலாக வரணும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலோசனை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட சத்தமாக, கர்த்தருடைய ஆலோசனை. உங்கள் சத்தம் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நிறைய பேரோட வீடுகளுக்கு வந்திருக்கிறேன், பார்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஃபோனில் பேசும்போது எப்படிலாம் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் என்ன நீங்கள் ஏமாற்ற நினைக்காதீங்க, சரியா? சத்தமாக சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலோசனை. இந்த பிள்ளைகளாக இருக்கிறத பார்த்தீங்களா, ஏதோ உலகத்திலே கீழ்ப்படிதலில் மிஞ்சின பிள்ளைகள், அமைதியின் சிகரங்கள். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனை நிலை நிற்கும். யாருடைய ஆலோசனை நிலை நிற்கும்? கர்த்தருடைய ஆலோசனை தான் நிலை நிற்கும். இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிற, முடிவையும் தெரிந்து வைத்திருக்கிற, துவக்கத்தையும் தெரிந்து வைத்திருக்கிற, நம்மை பற்றி முழுவதுமாய் தெரிந்து வைத்திருக்கிறவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நமக்கு யார் ஆலோசனை தருகிறார்? கர்த்தர். அவருக்கு தொடக்கமும் தெரியும், முடிந்து. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதுனால அந்த ஆலோசனைகள் நிலை நிற்கும். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைகள் நிலை நிற்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்புகிறவன் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறது. ஏன் அந்த அர்த்தத்தை, அந்த வார்த்தையை சொன்னவர் துவக்கத்தையும் அறிந்தவர், முடிவையும் அறிந்தவர். அப்போ அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம பயணிக்கும் போது நிச்சயமாக பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதனால்தான் நீதிமொழிகளில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும். அந்த வசனம் எடுத்தீங்கன்னா ஒன்று வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 3:5, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அப்போ நம்ம ஒரு டிராவலில் இருக்கிறோம். இப்போ ஒரு ஷார்ட் டிராவல்னு பார்த்தா 2025 நம்ம போகிறோம். அப்போ 2025 போகிற நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய காரியம், நான் என் சுய புத்தியின் மேல் சாய மாட்டேன். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற, துவக்கத்தையும் அறிகிற, முடிவையும் அறிகிற தேவனை சார்ந்து நான் நிற்பேன். என் சுய புத்தியின் மேல் சாயாமல் என் முழு இருதயத்தோடும் அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன். எல்லாரும் சொல்லுங்க, என் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்வேன். என்றால் எனக்கு தெரியும், நான் நிற்பது என்னுடைய பலத்திலே அல்ல, நான் நிற்பது கர்த்தருடைய பலத்திலே. ஹல்லேலூயா. அப்ப என் வழிகளில் எல்லாம் அவர் என்ன செய்வேன்? நினைத்துக் கொள்வேன். அப்பொழுது அவர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சரிங்களா? அப்போ எல்லாவற்றையும் அறிகிற தேவனவர். அடுத்த வாசிங்க, சங்கீதம் 139, இது 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்கள் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். எவ்வளோ இதுக்கு மேலே ஒரு டீட்டெயிலாக ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னொரு வசனம் இருக்குல்ல, தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்னே தெரிந்துக்கணும். அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம், எடுத்து வைங்க, நான் வரேன். இந்த வசனத்தை ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. சரி, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் துவக்கத்தையும் அறிந்திருக்கிறார், முடிவையும்
அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார் அப்படின்னு பார்த்தோம். சரி, இது ஓவரால். ஆனால் மொத்தத்தில் அறிகிறது மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். இப்போ ஓவராலாக ஒரு கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓவராலாக ஒரு காரியத்தை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவை பார்க்குறவங்களுக்கு ஒரு காரியம் இருக்கும். இந்தியான்னா இப்படிப்பட்ட இடம். இப்போ நம்ம ஒரு நல்ல தேசம் அப்படின்னு நீங்கள் சொன்ன, நீங்கள் எதை சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? துபாய். அவன் துபாய் சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்வீங்க? நிறைய பேர் மேக்சிமம் சொல்கிறது அமெரிக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. அமெரிக்கா, நியூயார்க் சிட்டி, யூஎஸ் இப்படி தான் சொல்லுவாங்க. சிலர் நிறைய பேர் துபாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு பார்வை எப்படி இருக்கும்? பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கும். அப்படி தானே? நீங்கள் அமெரிக்கா நினச்சா உங்கள் இமேஜினேஷன் எங்கே போகும்? எங்கே போகும்? பெரிய பெரிய பில்டிங், அழகான சிட்டி, அழகான ரோடு, அழகான கார்கள், நல்ல விலை உயர்ந்த கார்கள், உலகத்திலேயே எல்லோரும் நல்ல காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுற கார்கள். இதே போல் துபாயிலையும் அப்படி நமக்கு நினச்ச உடனே, யோசித்த உடனே பெரிய பெரிய பில்டிங் இதெல்லாம் தான் செய்யும், ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்படி தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆனால் அங்கே போய் பார்த்தாலும் தெரியும், அங்கேயும் குடிசை வீடுகள் இருக்கும். அங்கேயும் நம்ம ஊர் மாதிரி உள்ள ரோடெல்லாம் அங்கேயும் சில இடங்களில் இருக்கும். ஆனால் நம்ம அளவுக்கு வர முடியாது, ஆனால் கொஞ்சம் வரலாம். சரியா? அதுக்கெல்லாம் அவங்க நல்ல ட்ரைனிங் எடுக்கணும். இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மாதிரி ரோடுகளை போட முடியும். வெளிநாட்டில் அதுவரையும் போட முடியாது. அப்போது அதை மாதிரி அவங்க அங்கேயும் நல்ல வசதி குறைந்தவர்கள் இருப்பார்கள், ரொம்ப ஏழ்மையில் வாடுகிறவர்கள், பசி பட்டினியில் இருக்கிறவர்களும் இருப்பார்கள், வீடு இல்லாதவர்கள் இருப்பார்கள். இப்படி நீங்கள் யுஏஇ, துபாய் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, அங்கேயும் அந்த மாதிரி இருக்கும். இப்போது வெளியே இருந்து பார்க்குறவங்க இந்தியாவை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? அது பாவப்பட்ட நாடு, ரொம்ப ஏழ்மையான நாடு. ஆப்பிரிக்கா நாட்டெல்லாம் பார்க்குறவங்களும் அப்படி தான், பாவம் ரொம்ப. ஆனால் அங்கே விட பெரிய பெரிய ஆட்கள் எங்கே தான் இருப்பான்? இங்கே தான் இருப்பான். வெளியே மட்டும் வீடு குடிசை மாதிரி இருக்கும், அண்டர் கிரவுண்டில் மாளிகை என்ன செய்திருப்பான், வச்சுருப்பான். அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அப்புறம் என்ன சொல்ல வரேன்னா, ஓவராலாக ஒரு கணக்கு பார்க்குறது ஈஸி, ஓவராலாக ஒரு நாட்டை பற்றி கணக்கு போடுறது ரொம்ப சுலபம். ஆனால் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிவது, தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்வது மிகவும் கடினம், முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஓவராலாக அவன் தெரியும், ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரியும். உங்கள் பேரை அவருக்கு தெரியும், உங்களுடைய நிலைமை என்னன்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் அறிந்து என்ன செய்திருக்கிறார்? வைத்து. அதான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும். அப்படின்னா நம்ம உருவாவதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். என்ன ரோசனை சொன்னது போடுங்க. எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்படின்னா இது எல்லாருக்குமே பொருந்தும். ஆண்டவர் நம்மை தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? தாயின் கருவில். இப்போ ஒருவேளை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் தெரிந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க, எங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்? தாயின் கருவில் இருக்கும்போதே நாங்கள் என்ன செய்கிறோம்? ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருவோம். பிள்ளைக்கு கைகளை தெரியும், கால்களை தெரியும், முக ஷேப்பை என்ன செய்கிறோம் தெரியும். ஒரு ஏதோ குறிப்பிட்ட ஸ்கேன்லலாம் அந்த பிள்ளைகளுக்கு முகம் என்ன செய்யும்? இந்த மைதா அம்மாவை பிசைஞ்சு வச்ச மாதிரி அப்படி அழகாக தெரியும். அப்போது இப்படி ஒரு தாயின் வயிற்றிலே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க, இல்லை எங்களுக்கும் தெரியும், ஆண்டவருக்கு என்ன தெரியுது, எங்களுக்கு எங்கள் டெக்னாலஜி வச்சு எங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் தான் சொல்கிறாரு, டேய் உருவாதுக்கு முன்பதாகவே எனக்கு தெரியும். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னா நீயும் கண்டுபிடிச்சிருவோம் டெக்னாலஜி. ஆனால் உருவாவதுக்கு முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன், உருவாவதுக்கு முன்னாடியே உன்னை நான் அறிவேன். நீ எப்படி இந்த உலகத்தில் வாழுவ, எப்போ இந்த உலகத்தில் பிறப்ப, எப்போ தாயின் கருவில் நீ தாயின் வயிற்றில் நீ உருவாவ, எல்லாவற்றையுமே நான் அறிந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அப்போ இந்த தேவன் நம்ம புதிய வருஷத்துக்கு அழைத்து செல்லுகிறார். இனி நீங்க பயப்படுவீங்க. நீங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, தாயின் வயிற்றில் உருவாதுக்கு முன்னாடியே உங்களை அறிந்து தெரிந்து புரிந்து, இப்படிப்பட்ட ஒரு மகன் இல்லை இப்படிப்பட்ட ஒரு மகள் இந்த தேதியில் இந்த பூமிக்கு வரணும், அவங்களை இப்படி நான் வாழ வைப்பேன் என்று திட்டம் போட்டு எல்லாவற்றையும் தெரிந்து அனுப்பின தேவன் இந்த 2025 உங்களை கைவிடுவாரா? உங்களை விட்டு விலகுவாரா? மனுஷங்களுக்கு முன்பதாக தலை குனிஞ்சு நிற்க விடுவாரா? நிச்சயமாக கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். எத்தனை பேர் இன்னைக்கு அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது கவலை, பயம், ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாதது இதெல்லாம் இருக்கக்கூடாது. புதிய வருஷம் ஒரு சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் என்னை பலப்படுத்தி நடத்த போகிறார். கர்த்தர் எனக்கு புதிய வாசல்களை திறக்க போகிறார். இந்த 2025 புதிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தரோடு இன்னும் நான் அதிகமாய் நெருங்க போகிறேன். என் குடும்பங்களில் ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவார். என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை தருவார். என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு வளர்ச்சியை கர்த்தர் தருவார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீமைகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையும் திடனும் விசுவாசமும் இன்றைக்கு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில, இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில உங்கள் அத்தனை பேருடைய இருதயத்திலும் வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென். உண்மையாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இனி கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் சொன்னேன் 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, வருஷத்தை கூட்டி தருகிற ஒரு கர்த்தர், கூட்டி தருகிற தேவன் வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிறார். எனவே நாளை தினத்துக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாளைய தினம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது. நம்மை முற்றிலுமாக அறிந்தவர், புரிந்தவர், துவக்கத்தையும் முடிவையும் எல்லாவற்றையும் அறிகிறவர், நம்மையும் எல்லாவற்றையும் புரிந்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக என்னன்னா, நாம் கடந்த வருடத்தில் என்னென்ன காரியங்களை நம்ம மிஸ் பண்ணோமோ, என்னென்ன காரியங்களில் நம்ம தவற விட்டோமோ, என்னென்ன குறைகளை நாம் செய்தோமோ, அதை எல்லாவற்றையும் களைந்து புதிய வருஷத்தில் நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். சரியா? நம்முடைய வாழ்க்கை பற்றி நமக்கு தான் தெரியும், நம்முடைய குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியும், நம்முடைய பர்சனல் லைஃப் பற்றி நமக்கு தெரியும். கண்டிப்பாக நம்ம எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருந்திருக்க மாட்டோம். எல்லாத்துலேயும் 100% நம்ம நல்லது செஞ்சுருக்க மாட்டோம். நிறைய காரியங்களை நம்ம தவற விட்டுருப்போம், நிறைய தவறுகளை பண்ணியிருப்போம், நிறைய ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருப்போம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிறைய காரியங்களை செஞ்சுருப்போம், தவறுதலாக நிறைய காரியங்களை நம்ம இழந்திருப்போம். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் இந்த வருஷத்தின் இறுதியில் நினைவு கூர்ந்து அதையெல்லாம் நாம் சரி செய்து புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நைட் டைமில் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. இந்த 2024 வருடத்தில் என்னென்ன குறைகள் என்னிடத்தில் இருக்கிறது, என்னென்ன காரியங்களை நான் செய்யாமல் விட்டேன், என்னென்ன தவறுகளை நான் செய்தேன் அப்படின்றெல்லாம் எழுதி இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் புதிய வருஷத்தில் சரி செய்து குறைகள் இல்லாதவனாய் நான் போகிறேன் என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் இட்டு இந்த புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென்.